الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وقدوتنا وقرة أعيننا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله المسلمين أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நம் அனைவரையும் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கே உரித்தாகும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் நமது உயிரிலும் மேலான ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீபு ரப்பில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே எடுத்து வாழ்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்கள் குறிப்பாக சஹாபா தோழர்கள் அவர்களை துயர்ந்து வந்த தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவுடைய சிறப்பான இந்த நாளையிலே அல்லாஹ்வின் மாளிகையில் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முடியுமான வரை அடிபணிந்து அவனால் விளக்கப்பட்ட மார்க்கத்திற்கு முரணான எல்லா விதமான ஹராமான பாவமான விடயங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற தக்வாவுடைய வசியத்தை முதன்முதலாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தஆலாவின் மாளிகைகள் என்பது சிறப்பான இடம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவன் படைத்திருக்கிற இடங்களில் அவனுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளி வாயில்கள். இந்த பள்ளி வாயில்களை நிர்வாகம் செய்வது மிக சிறப்பான ஒரு இபாதத். வெறுமனே பட்டங்களுக்காக பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது பேர் புகழுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயமல்ல. அல்லாஹ் தஆலாவுடைய பள்ளி வாயில்களை நிர்வாகம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய இபாதத். அதற்கு கூலி வழங்கப்படுகிறது. அதற்கு அல்லாஹ் தஆலா பெரும் சிறப்புகளையும் கண்ணியங்களையும் வைத்திருக்கிறார். குர்ஆனிலே நாம் அடிக்கடி ஓதுகின்ற கேட்கின்ற திருக்குர்ஆன் வசனம் தான் அல்லாஹ் தஆலா இந்த பள்ளி வாயில்களை அவனுடைய வீட்டை அவனுடைய மாளிகைகளை நிர்வாகம் செய்கிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவனே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிர்வாகம் சம்பந்தமாக நாம் பேச முன்னால் இந்த அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளி வாயில்கள் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த ஊருக்கு இறங்குகிற இடம். அல்லாஹ் தஆலாவுடைய பள்ளி வாயில்கள் செழிப்பாக, மனமாக, அழகாக அது இபாதத்துகள் மூலமாக பிரகாசித்தால் அந்த பள்ளி வாயில்களுக்கு இறங்கிய ரஹ்மத் அருள் அந்த ஊர்ல இருக்கிற வீடுகளுக்கு போச்சு. எந்த ஊருடைய பள்ளி வாயில்கள் அது பாழாகி வீணாகி இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுத்தப்படாமல் அது ஹராமாக இருக்குமோ, கண்காணிக்கப்படாமல் கைவிடப்படுமோ, அந்த ஊருக்கு
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை. எப்போது வேண்டுமானாலும் எந்த சோதனையும் தண்டனையும் இறங்கலாம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல பார்க்கிறோம் அல்லாஹ் தஆலா வமன் அظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها. அல்லாஹ்வுடைய பள்ளிவாயல்களை அங்கு நல்ல விடயங்கள் நடைபெற விடாமல் தடுத்து அந்த பள்ளிவாயல்களை நிர்வாகம் செய்ய விடாமல் அல்லது அதை பாழடைய விட்டு இந்த உலகத்தில் யார் அதற்கு முயற்சிப்பார்களோ அப்படியானவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாயல்களை நிர்வாகம் செய்ய ஒரு கூட்டம் தயாரானால் இன்னொரு கூட்டம் எதிர்ப்பு தெரிவிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில இடங்களில் நான் கண்ணால பார்த்திருக்கிறோம். பள்ளி வாயில்களுக்கு நிர்வாகங்களை தெரிவு செய்கிற சந்தர்ப்பத்திலே அடிதடிகள், கைகலப்புகள் நடந்து நமது நாட்டில் பல இடங்களில் மிகப்பெரிய கேவலம் போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னும் நீதிமன்றங்களுக்கு முன்னும் எங்களுடைய முஸ்லிம்கள் கைகட்டி அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஒரு பயங்கரமான கேவலமான ஒரு நிலை. எனவே அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள் என்பது மிக சிறப்பான இடம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. வேறு யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளி வாயில்கள்ல அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது, அழைக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம். இதனால தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு பள்ளி வாயிலை கட்டுவதாக இருந்தால் யாருடைய சொந்த காணிக்குள்ளேயும் கட்டலாம். வக்ஃப் செய்யப்பட்ட காணியில் யாராவது ஒரு காணியை பள்ளி வாயிலுக்கு கொடுப்பதாக இருந்தால் கட்டாயம் வக்ஃப் செய்யப்பட வேண்டும். வக்ஃப் செய்யப்பட்டு அது பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய இடமாக மாற்றப்பட்டதற்கு பின்னால் தான் பள்ளி வாயில் கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டம். யாருடைய சொந்த காணிக்குள்ள சொந்த அவருக்கு தேவைதான், ஊருக்கு அந்த ஊருடைய பொது இடமாக அது வக்ஃப் செய்யப்பட வேண்டும். அவருக்கு உரிமை கொண்டாட முடியாது. காணியை வக்ஃப் செய்தவர் அதற்கு பின்னால் தன்னுடைய காணி என்று எண்ணவும் கூடாது. அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டார். எனவே இஸ்லாமிய சட்டம் சொல்கிறது, வக்ஃப் செய்யப்பட்ட காணியில் தான் அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டப்பட வேண்டும். யாருக்கும் சொந்தமாக சுயநலங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது, உரிமை கொண்டாடக்கூடாது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் பள்ளி வாயிலில் தொழுகைக்கு வருபவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, இது எனக்குரிய இடம் என்று யாரும் ஒரு இடத்தை குறிப்பிட முடியாது. இஸ்லாமிய சட்டம். ஏனென்றால் அது அவருக்கு சொந்தமான இடம் அல்ல. யார் ஆரம்பத்தில் வருகிறார்களோ அவர்கள் முன்சஃபை பிடித்துக் கொள்வார்கள். அந்த ஹாஜியாருக்கு, இந்த ஹாஜியாருக்கு, அந்த முஃப்திக்கு, அந்த ஆலிமுக்கு என்று எந்த ஒரு இடத்தையும் குறிப்பிட்டு வைக்க கூடாது. அவர் வருகிற பொழுது அவருக்கு எந்த யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக, அரசனாக, ஆலிமாக, சாதாரண மனிதராக, படித்தவராக, பாமர மனிதராக, யாருக்கும் எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நின்று தொழ அனுமதி இருக்கிறது. யாருக்கும் இடம் குறிப்பிட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் யாராவது நேரத்தோட வந்து ஒரு தேவைக்காக அவர் இடத்திலே அடையாளப்படுத்தி விட்டு சென்றாரே தவிர யாருக்கும் இந்த இடம் சொந்தமில்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாயில்களுடைய சுத்தம், அதை மனமாக அழகாக வைத்திருப்பது இஸ்லாம் காட்டியிருக்கிற வழிகாட்டல். நபி அவங்க விரும்பி சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய வீடுகள் எவ்வளவு அழகாக, சிறப்பாக, மனமாக வைத்துக் கொள்கிறோம், அதை விட அழகாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் துப்புரவாக, மனமாக, அழகாக வைக்கப்பட வேண்டும். இதனுடைய சிறப்பு கூலி எந்த அளவுக்கு என்றால், திர்மிதி என்ற ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உரிதத் அலைய உஜூர் உம்மதி ஹத்தா அல்-கதாதி யுக்ரிஜுஹா ar-ரஜுலு மினல் மஸ்ஜித். என்னுடைய உம்மத்துடைய எல்லா அமல்களுக்குரிய கூலியும் எனக்கு காட்டப்பட்டது. யார் சொல்றாங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத் செய்கிற எல்லா அமலுடைய கூலியும் எனக்கு காட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், பள்ளி வாயில்களில் இருக்கின்ற ஊட்டைகளை, அழுக்குகளை எடுத்து ஒருவர் வெளியில் வீசுகிறார், அதனுடைய கூலியும் எனக்கு காட்டப்படுகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு சிறப்பான அமல்! இன்றைக்கு ஊத்த தூசிகள் இருந்தா செவத்தை தடாவி பார்த்து நாங்க என்ன செய்கிறோம்? வேலைக்கு அமர்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க அவங்களோட கடமையை சரியா செய்யத்தான் வேண்டும், நிர்வாகம் பார்க்கத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் தான் செயலாக வேண்டும் என்றல்ல, நாங்களும் பங்கெடுத்து அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு என்றா, நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபி அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுக்குள்ள வாராங்க. செவத்துல யாரோ எண்ணல் வெளியாக துப்பிய சந்தர்ப்பத்திலே செவத்தில் அந்த துப்பிய உமிழ்நீர் காரல் கட்டி ஒன்று இருந்தது. நபி அவங்க கண்ணால கண்டாங்க. கண்டு எந்த சஹாபாக்களுக்கும் ஓர்டர் போட இல்லை. வேலைக்கு அமர்த்தப்பட்டவங்க செய்யறது அவங்களோட கடமை. நாங்க எல்லாரும் இந்த சிறப்பை, நன்மைகளை அடைந்து கொள்ள நாங்கள் முற்பட வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முண்டி அடித்துக் கொள்ள வேண்டும் நன்மையான விடயங்களுக்கு. நபி அவங்களோட முபாரக்கான கரத்தினால அந்த பள்ளிவாசலுடைய முன் செவத்துல, அப்படி ஹதீஸ்ல வந்திருக்குது, பள்ளிவாசல் முன் செவத்துல யாரோ எட்டி துப்பி இருக்கிறாங்க, அந்த உமிழ் நீர் செவத்துல பட்டிருந்தது. நபியுடைய கரத்தினால, முபாரக்கான கையினால அப்படியே தொடச்ச துப்புரவு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இதுல சிறப்பு இல்லைண்டா, கூலி இல்லைண்டா நபி அவங்க சொல்லி இருப்பாங்க, ஒரு சஹாபிக்கு சொல்லிப்பாங்க செய்ய சொல்லி. எவ்வளவு சிறப்பு! தன்னுடைய கையினால் அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய மாளிகை, நான் அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று நபி அவர்கள் முந்திக் கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸ்ல இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அக்ரஜ அலம் மினல் மஸ்ஜித் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு அழுக்க தூசிய அதை துடைக்கிறாங்களோ, அப்புறப்படுத்துறாங்களோ, சுத்தப்படுத்துறாங்களோ, அவர்களுக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மாளிகையை, வீட்டை கட்டி கொடுக்கிறான், கட்டிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சிறப்பான கூலி! எங்களுக்கு இதெல்லாம் பெருமதியாக வழங்குதில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்ஜிது குபா, மதீனா முனவ்வராவிலே இருக்கிற மஸ்ஜிது குபா என்ற பள்ளிவாசலுக்கு சென்றார். உங்களுக்கு தெரியும், ஹாஜிகள் அங்கே போனால் கட்டாயம் போவார்கள், அங்கே 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து. அந்த மஸ்ஜிது குபா என்ற பள்ளிவாசலுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக, கலீஃபாவாக இருக்கிற பொழுது தன்னுடைய சஹாக்களோடு செல்கிறார்கள். சென்று 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது போட்டு அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க, இங்க கூட்டுகிற கூட்டுமாறு, அந்த காலத்துல வந்து ஜரீதத் நஹ்ல், ஈச்சம் கொப்பு, அதை தாருங்கள் என்று கேட்டு தன்னுடைய கரத்தினால் குபா பள்ளி வாசலை கூட்டி துப்புரவு செய்தார்கள். யாராக இருந்து கொண்டு? கலீஃபாவாக, ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் அல்லாஹுடைய பள்ளிவாசலை நானும் துப்புரவு செய்வதற்கு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அந்த சிறப்பை, நன்மையை நானும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் முந்திக் கொண்டதை போன்று ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மஸ்ஜித் குபாவிலே சென்று இந்த அமலை அவர்கள் செய்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படியாக பள்ளிவாசலுடைய சிறப்பு, மகிமைகள் மகத்தானது. எனவே இப்படியான சிறப்பான, கண்ணியமிக்க, அமானிதமான ஒரு பொறுப்பைத்தான் பள்ளி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகம் என்பவர்கள், அவர்கள் அல்லாஹுடைய பிரதிநிதிகள், அந்த ஊருக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட பொறுப்புதாரிகள். அவர்கள் லேசாக தப்பிக்கொள்ள முடியாது. அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகம் எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும், ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, அவர்கள் செய்யக்கூடாத வேலைகள் என்ன, செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, இதை முதலாவது விளங்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஒரு கூட்டம் ஒன்று கூடுவாங்க. இங்க எப்படியோ தெரியாது, முதலாவது கண்டி கூட்டம்.
அதுல முதலாவது மசூரா பண்றது என்ன தெரியுமா? பள்ளிவாசல் இமாம் அவ்வளவு நம்மளுக்கு பொருத்தமா பட இல்லை, எப்படா வாரண்டு பார்த்துட்டீங்க, அல்லது பள்ளிவாசல் முஅல்லின் சாஹிப் சரி வரா. மஷூரா முதலாவது மஷூரா இங்க இல்ல, நான் சொல்ல தெரியா எனக்கு இங்க ஒரு நிலைமை. சில பள்ளி வாயில்கள்ல அவங்க நினைக்கிறாங்க நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டா முதலாவது பண்ண வேண்டிய மஷூரா, முதலாவது செய்ய வேண்டிய வேலை மௌலவியும் முஅல்லினையும் மாத்துறது. அன்பானவர்களே, பள்ளியில கடமை செய்யக்கூடிய உலமாக்களும் முஅல்லின்களும் வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கின மலக்குகள் அல்ல. என்னையும் உங்களையும் போன்று குடும்பம் பிள்ளை குட்டிகளோடு ஆசாபாசங்களோடு நோய் நொம்பலங்கள் அவர்களுக்கும் வருகிறது, எங்களை போன்று மனிதர்கள். இதனாலதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை மனிதர்களாகவே அனுப்பினான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபி சொன்னாங்க நானும் உங்களை போன்ற மனிதன் தான், என்னை மலக்காக பார்க்காதீர்கள். எனவே பள்ளிவாசல்ல கடமை செய்கிற உலமாக்களோ ஊழியர்களோ அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள், எங்களுக்குள்ள தேவைகளும் ஆசைகளும் அவர்களுக்கும் இருக்கிறது என்று விளங்கிய நிர்வாகிகள் முதலாவது இந்த மஷூராக்கு வரமாட்டாங்க. என்னமாவது முன்ன பின்ன இருந்தா மனுஷன் தானே வரலாம், அவங்களை கூப்பிட்டு மஷூரா செஞ்சு பேசி கதைத்து அதை முடித்துக் கொள்வதே சாலச் சிறந்தது. திடீர் முடிவுகளுக்கு வந்து விடக்கூடாது. கையில் அதிகாரம் கிடைத்து விட்டது, இனி வேண்டியதை செய்யலாம், என்னை கேட்க பார்க்க யாரும் இல்லை என்று எண்ணுபவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், கேட்பான், பார்த்து கொண்டிருக்கிறான். இதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நிர்வாகம் தெரிவு செய்கிற சந்தர்ப்பத்திலே எப்படியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும்? எல்லா விளைய கொள்ளுங்க. ஒரு 15 பேர் கூட நிர்வாகம் தெரிவு செஞ்சு போட்டு மற்ற எல்லாரும் நாங்க தப்பிட்டோம் பொழைச்சோம்னு தப்பிக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? தெரிவு செய்கிற பொழுது ஒவ்வொருவரும் இவர் இந்த பள்ளி வாயலை அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வாகம் செய்ய தகுதியானவரா என்று சிந்தித்து ஆழமாக நாங்கள் அதை சிந்தித்து தெரிவு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, பயங்கரமான முடிவுகள் வந்திருக்கிறது ஹதீஸ்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், கூனு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், நீங்க நீதத்தை நிலைநாட்டுவதோட நீங்க சாட்சியாளர்களாக ஆகிடுங்க. நிர்வாகத்தை தெரிவு செய்யறவங்க சாட்சியாளர்கள். அவர்கள் யார்? ஒரு தகுதியற்ற ஒருவரை நிர்வாகத்துக்குள் என்னுடைய குடும்பம், என்னுடைய சுயலாபம், என்னுடைய வாசிக்காக இவர் வந்துட்டால், இந்த ஹாஜியார் வந்தால், இவர் வந்தால் தான் எங்களுக்கு சில விஷயங்களை சாதிக்கலாம் என்ற சுயநலத்திற்காக யாரையேனும் தெரிவு செய்தால் நிர்வாகத்துக்கு முன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறிவிடுவார். தெரிவு செய்தவர். ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த ஹதீஸ் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்குது. நபி அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு தெரிவு செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஒரு வாக்குரிமை கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தலைமை பொறுப்புகளுக்கு, பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கோ தலைமை பொறுப்புகளுக்கோ ஒரு சமூகத்தின் தலைவராகவோ ஒருவரை தெரிவு செய்வதற்கு தகுதியானவர் இருந்தும் மனசு சொல்லுது அவர்தான் தகுதி, அவனை போட்டா சரி வரா, எங்களுக்கு சாதிக்கலாம், எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கொண்டு போகலாம், எங்களுக்கு வாசியாக சுயமாக எங்களுக்கு சுயநலத்துக்கு. அன்பானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் ஒருவர் தகுதியான அஸ்லஹலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நல்ல ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய தகமைகள் உடையவராக இருக்கிற ஒருவரை அவர் கண்டறிந்தும் தெரிந்தும் இவருடைய சுயலாபத்திற்காக வேறு நோக்கங்களுக்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலோ தலைமை பொறுப்புகளுக்கோ நிர்வாகங்களுக்கோ இவர் வேறொருவரை தெரிவு செய்தால், தகுதியற்றவரை தெரிவு செய்தால், ஃபக்கத் கான அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் துரோகம் செய்து விட்டார்.
அநியாயம் செய்து விட்டார். நஅூது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த பயங்கரமான முடிவை விட்டும் பாதுகாப்பானாக. லேசி மாசான விடயம் இல்லை அன்பார்ந்தவர்களே. நாங்க நினைக்கிறோம் அது அவர் இவர் இப்படி இல்ல. நிச்சயமாக எங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுக்கு அமானிதங்களை தந்திருக்கிறான். இந்த அமானிதங்களை உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும், உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதில் குறைபாடு செய்தால் நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள், அநியாயம் செய்து விட்டீர்கள். என்ன அமல்கள் செய்தாலும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தீனுக்கும் நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் மோசடி செய்தால் எங்களோட அமல்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய மாளிகை, அவனுக்காக நாம் செயல்படுவோம். எப்படியான தகுதி உள்ள மக்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல தெரிவு செய்யக்கூடியவர்கள் தகுதி இல்லாத ஒரு ஹதீஸ்ல வந்து புகாரியுடைய ரிவாயத், புகாரி ஷரீஃப்ல தகுதி இல்லாத மக்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் உலகம் அழிய போகுதுன்னு நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க, எதிர்பாருங்க. யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொறுப்பு தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தகுதியுடையவர்கள் சமூகத்தில் நிராகரிக்கப்படுகிறார்கள், ஓரம் கட்டப்படுகிறார்கள். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் ஏதோ நாங்களும் நீங்களும் சேர்ந்து இவர் தகுதி என்று குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நபி வழிக்கும் மாற்றமாக உலக அடிப்படையில் மாத்திரம் தகுதி கண்டு அவர்களை நாங்கள் இங்கே நியமிப்போமாக இருந்தால், தகுதியற்றவர்கள் வந்தால் தகுதி இல்லாத பொருத்தமில்லாத வேலைகளை செய்வார்கள். அந்த ஊருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் சமூகத்துக்கும் மோசடி செய்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த பொறுப்புகள் என்பது மிக பயங்கரமான ஒரு விடயம். இன்னொரு விடயத்தையும் நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பை கேட்டெடுத்தார்கள். பொறுப்பை நிலைமையை பார்த்தாங்க, பயங்கரமான நிலைமை. நாட்டில பஞ்சம், பட்டினி, பசியால் மக்கள் சாகிறார்கள். இதுக்கு ஒரு தீர்வு என்ன? இன்ஷா அல்லாஹ் என்னிடம் தீர்வு இருக்கிறது என்று கண்டார்கள். யார் கண்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சம்பவம் தெரியும் எங்களுக்கு. قال جعلني على خزائن الارض இன்னி ஹஃபீதுன் அலீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னை நீங்கள் நிதி அமைச்சராக ஆக்குங்கள். அந்த மன்னர்ட்ட வேண்டிக் கொண்டாங்க, அந்த நாட்டுடைய மன்னர்ட்ட மிஸ்ர்ல, என்னை நீங்கள் நாட்டுக்கு நிதி அமைச்சராக ஆக்குங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னிடத்தில் நான் நம்பிக்கையாளனாகவும் அது சம்பந்தமான அறிவும் என்னிடம் இருக்கிறது. நான் அந்த நிதியை, இந்த நாட்டுடைய நிலைமையை ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு, முடிவுக்கு கொண்டு ஒரு பஞ்சத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு என்னிடம் வழிகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எனக்கு அந்த பொறுப்பை தாருங்கள் என்று கேட்டு எடுத்தார்கள். இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது அன்பார்ந்தவர்களே? நாங்க தகுதியுடையவர்களாக இருந்து இந்த நிர்வாக தெரிவு செய்யற டைமுக்கு மத்த ஜும்மா பள்ளிக்கு போற, இன்னொரு மால்லாவுக்கு போற ஜும்மா பள்ளிக்கு அங்க வார இல்ல, தெரிவு செஞ்சிருவான்னு பயந்து. உண்மையிலேயே பொறுப்புகளை விட்டும் பயந்து ஓடவும் வேணும் தான். அது மிகப்பெரிய அமானிதம், பயங்கரம். சரியா செய்யலண்டா குற்றவாளிகள். ஆனால் எல்லாரும் அப்படி போனா தகமை இல்லாதவர்கள் புரிந்து கொள்வார்கள். தகமை உள்ளவர்கள் பின்வாங்கினால், அதை உதாசீனப்படுத்தினால் தகமை இல்லாதவர்கள் வந்து குழப்பி அடிப்பார்கள். பள்ளிவாசல் இமாம் முஅத்தின்ல இருந்து அந்த ஊருக்கே நிம்மதி இல்லாம போய்த்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதான் இன்றைக்கு அதிகமான ஊர்கள்ல நடக்குது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைவர் அந்த ஊருக்கு பொறுப்புதாரி, அங்கு நடக்கிற அநியாயங்கள், அட்டகாசங்கள், பாவங்கள், அவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர். அதுக்கு என்ன செய்யலாம்? மசூரா செய்யணும், உரியவர்களை சந்திக்கணும், அதை இல்லாமல் ஒழிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் மசூரா பண்ணணும். எங்கட மஹல்லாவுல பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக ஆட்கள் சரியா வாராங்க இல்ல. பள்ளிவாசல்கள்ல குர்ஆனுடைய ஹல்கா, இல்முடைய மஜ்லிஸ்கள், திக்ருடைய ஹாங்காக்கள், நல்ல அமல்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும்.
மக்கள் பிரயோசனம் அடைய வேண்டும். உலகளாவிய அடிப்படையிலும் மார்க்க அடிப்படையிலும் அந்த பள்ளியின் ஊடாக ஊர் மக்களுக்கு சேவைகள் நன்மைகள் போய் சேர வேண்டும். இது ஒரு பகுதி. எனவே இந்த ரெண்டு வகையுடைய நிர்வாக கட்டிட பகுதி, பள்ளிவாசல் கடமை செய்ய கண்ணியமான உலமாக்களுடைய முஅத்தின்களுடைய அவங்களோட நலன், அவங்களோட விஷயங்கள்ல நாங்க என்ன செய்யறது, முழுமையாக கவனம் கொடுக்கிறது ஒரு பகுதி. ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுடைய என்று அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பள்ளி வாயிலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுறாங்க, குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக, நீதம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நீதம் நாளை மறுமை நாளையில் எல்லா மக்களும் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு கடும் சோதனையில் இருக்கும் பொழுது 7 கூட்டத்தவர்கள் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல்ல சந்தோஷமா இருப்பாங்க. எந்த கவலையும் எந்த பயமும் அவங்களுக்கு இல்ல. அவங்கள ஒரு கூட்டம் தான் இமாமுன் ஆதில், நீதமான தலைவர், நீதமான பொறுப்பதிகாரி. நீதம் இருக்கும். ஒரு குற்றம் செஞ்சுட்டா அதை எப்படியாவது மூடி மறைச்சி அதுக்கு பூசி அதை முடிச்சாச்சு, அது வெளியே அவுட் ஆகாது. ஊர்ல சாதாரண ஒரு மனிதன் தவறு செஞ்சுட்டா அவனை பிடிச்சு கொண்டு வந்து இழுத்து விசாரிச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே முன்னைய சமூகத்துல இந்த வேறுபாடு, நீதமில்லாத தன்மை இருந்தது. சில சமூகம் அழிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். எனவே அந்த நீதம் எங்கள்கிட்ட இருக்கணும். இரண்டாவது, இந்த நிர்வாகம் சம்பந்தமான ஓர் அளவாவது ஒரு அறிவு இருக்கணும். விளப்பம் இல்லாம சும்மா உள்ளவங்களை தூக்கி போட்டா முன்பின் வழங்காது. நிர்வாகம் சம்பந்தமான அது சம்பந்தமான ஒரு விளக்கம் அவங்கள்ட்ட இருக்கணும். அடுத்தது, சமூகத்தில் அவர் நல்ல குணங்கள் உடையவர் என்று சமூகம் ஏற்றுக்கொள்ளணும். இஸ்லாமிய பார்வையிலும் நல்ல பண்புகள் உள்ளவர், நல்ல அகலாக்குள்ள மனிதர், தலைமைத்துவத்தில் எல்லோரோடும் சேர்ந்து அனைத்து எல்லாரையும் அவர்கள் இணங்கி போகக்கூடியவர்கள் என்று ஊர் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தான் முடிவு செய்கிறது. ஆனால் மனிதர்கள் சாட்சியாளர்கள், ஷுஹதா அலன்னாஸ். எனவே இப்படியான தகமைகள் தெரிவு செய்யும் பொழுது சில பள்ளிவாசல்கள்ல பார்க்கிறோம், இஸ்லாத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு பித்அத்தான, ஒரு ஆச்சரியமான, எங்கிருந்து எப்ப காலத்துல வந்ததோ தெரியா ஒரு மார்க்கத்திற்கு முரணான மற்றவங்களோட கருத்து சுதந்திரத்தை பறிச்சு பேசிட்டு கலைச்சிட்டு வாரது. நாளைக்கு நிர்வாக தெரிவு, நீ முன்சஃப்ல இரு, ஒலிம்பி உடனே என்ன செல்லு, நீ உடனே அங்கேறி பிரேரிக்கிற, சரி சப்ஜெக்ட் முடிச்சு பிரேரிக்கிற, ஆமோதிக்கிற. அந்த ஊர்ல உள்ள 1000 பேருடைய 100 பேர் 1000 பேர் இருந்தால் எல்லாருடைய கருத்து சுதந்திரத்தையும் மசூராவையும் பறிச்சு ஒருத்தருக்கும் உரிமை கொடுக்காம முன் சொப்புல இருந்த காரணத்துக்காக, பேசி கலைச்சி வச்சு கொண்ட காரணத்துக்காக, தைரியசாலி நாங்க ஊர்ல கொஞ்சம் பலசாலிகள், நாங்க கொஞ்சம் போசாக்குள்ளவர்கள், நாங்க ஒளிம்பி பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க என்ற தைரியத்துக்காக நிச்சயமாக அல்லாஹ் கேட்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ்க்கு கேட்கலும், அல்லாஹ் கேட்டும் இருக்கிறான், அல்லாஹ் கேட்பான். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் போதுமானவன். நிர்வாகங்கள் உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு பணியை செய்கிறார்கள். அல்லாஹ் அவங்களை பொருந்திக் கொள்ளணும். அவங்களோட சொந்த வேலை வெட்டி பிரச்சனைகளை விட்டுட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் அப்படி செய்வார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாஹுக்கு விருப்பமான நல்லடியார்கள் தான். ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னால, இந்த நிர்வாக தெரிவு மற்றவங்களோட கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிற ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத முறை. ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்வதாக இருந்தால், தலைமைத்துவத்தை தெரிவு செய்வதாக இருந்தால், ஒன்று எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி, ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, நம்பிக்கையான ஒரு மனிதர், பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க இவர் அமீராக வைங்க, ஷூரா அடிப்படையில ஒரு அமீராக இருந்து எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு அவர் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவராக இருந்து கொண்டு பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்வார். ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. அப்படியாக இருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் அடிப்படையில்
பெரும்பான்மையான மக்கள் அந்த ஊரிலே யாரை விரும்புகிறார்களோ அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கி தேர்தல் அடிப்படையில் சரி நாங்கள் அனைவருடைய கருத்துக்களையும் உள்வாங்கப்பட்டு முறையாக நீதமாக நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். வெறுமனே ஒருவருடைய அங்கீகாரத்துக்கும் ஒருவருடைய பிரேரணைக்கும் நாங்கள் அங்கே நிர்வாகத்தை தெரிவு செய்ய முடியாது. முழு பேருடைய சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுகிறது, கருத்து சுதந்திரம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாளிகையை நிர்வாகம் செய்யக்கூடிய மக்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அதை சொல்லி நாங்கள் முடிவுக்கு வருவோம். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஹதீஸுல் குதுசி ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி லஅஹும்மு பிஅஹ்லில் அர்தி அஸாபன் ஃபஇதா நதர்து இலா உம்மாரி புயூதி வஇலல் முத்தஹாப்பீன ஃபிய்ய வஇலல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் ஸரஃப்து அன்ஹும். ரவாஹுல் பைஹகி. இந்த ஹதீஸ் பைஹகி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நான் சில சந்தர்ப்பங்களில் இந்த பூமிக்கு சில ஊர்களுக்கு என்னுடைய தண்டனையை அஸாபை இறக்க முடிவு செய்து விட்டேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அல்லாஹ் நல்லடியார்களே, விஷயம் முடிய போகுது. இது முக்கியமான விஷயம். பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், சில ஊர்களுக்கு நான் என்னுடைய தண்டனையை இறக்க முடிவு செய்து விட்டேன். முடிவு செஞ்சிட்டு பார்த்தா அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கிறாங்களே, மாஷா அல்லாஹ், நல்ல நிர்வாகம், நீதமாக அழகாக அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவோட முறையாக நிர்வாகம் செய்றாங்க. எனவே அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் நல்லவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நான் முடிவு செய்த தண்டனையை நான் நிறுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். லேசிப்பட்ட ஒரு விஷயமா இது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகம் என்பது எவ்வளவு ஒரு சிறப்பான முடிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய தண்டனை அஸாபு அந்த ஊருக்கு முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஊர் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக இருக்கிறாங்க, நீதமாக நல்லவர்களாக இருக்கிறாங்க. இதனால் நான் அஸாபை நான் நீக்கி விட்டேன், அந்த அஸாபை நான் இறக்கவில்லை, நான் பாதுகாத்து விட்டேன் என்று சொல்லுகிறான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி அவங்கள்ட்ட போய் கேட்டா, நபி அவங்கள பார்த்து சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான், லா தஸ்அலில் இமாரா, ஒருபோதும் நீங்க தலைமை பொறுப்புகளை பதவிகளை கேட்டு எடுக்காதீங்க. மிச்சம் பேர் படுற பாடு வாப்பா, நிர்வாக தெரிவு வந்துட்டா ஒரு 2 கிழமையா அங்க போறதும் இங்க வாரதும், அங்க மஷூரா அங்க மஷூரா, குட்டி மஷூராக்கள் செஞ்சு அப்படி இப்படி ஏன் இவ்வளவு பாடுபடுகிறோம்? அன்பானவர்களே, நாங்கள் எங்களை அல்லாஹ் பொருந்தி இருந்தால் அவனுடைய மாளிகைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா எங்களை வைத்து வேலை வாங்கட்டும், தடமாற தேவையில்லை. அன்பானவர்கள், நபி அவங்க சொன்னாங்க, இந்த சஹாபியை பார்த்து, நீங்க இந்த பொறுப்புக்களை கேட்டு மட்டும் எடுத்துறாங்க, வாயால கேட்டாலும் உண்டு, உள்ளத்துல அந்த ஆசை வந்தாலும் அதுதான். ஃபஇன்னக இன் உதீதஹா அன் கைரி மஸ்அலா, நீங்க கேட்காமல் உங்களுக்கு இந்த நிர்வாக பொறுப்புகள் தலைமைத்துவங்கள் கிடைக்கதாக இருந்தா பயப்படாம எடுங்க. நீங்க அந்த பொறுப்பை சரியாக செய்வீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். நீங்க கேட்கல, எதிர்பார்க்கல, மக்கள் தெரிவு செஞ்சாங்க, எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். நபியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நீங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டால் தலைமை பொறுப்புகளை பதவிகளை நீங்க சாட்டப்படுவீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியே இல்ல, மண்ட மாறி கேவலப்பட்டு போவீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, செஞ்சு கொள்ள மாட்டீங்க. நபியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். இறுதியாக அபூ தர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தர் கிஃபாரி என்ற சஹாபி நபி அவங்கள்ட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எல்லாருக்கும் பதவிகளை கொடுக்குறீங்க, ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க ஆளுநராக அனுப்புறீங்க, பொறுப்பதிகாரியாக அனுப்புறீங்க, எனக்கும் நீங்க ஒரு பதவியை தரலாமே என்று கேட்டாங்க வாயால. ஒரு முக்கியமான சஹாபி அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அலா தஸ்தஅமிலுனி, யா ரசூலல்லாஹ், என்னையும் நீங்க ஒரு பொறுப்பதிகாரியாக ஒரு பொறுப்பு தரக்கூடாதா? நபி அவங்க தோல்ல கையை அடிச்சு சொன்னாங்க, அபூ தர் கிஃபாரி,
உங்கள்ட்ட திறமைகள் தகமைகள் வேற இருக்குது, நிர்வாகம் செஞ்சு கொள்ள மாட்டீங்க. உங்கள்ட்ட அந்த தகமை இல்லை எனக்கு தெரியும். எனவே தோல் அடிச்சு சொன்னாங்க, யா அபூதர் இன்னக ضعيفٌ, நீங்க அதுக்கு தகுதியான ஆள் இல்ல, நீங்க பலகீனமானால். அவர் வேற வேற விஷயங்கள்ல சிறப்பு இருந்தது, எல்லாத்தையும் எல்லாமே இல்ல, இதுக்கு நீங்க சரி வராது. அதுக்குத்தான் நான் உங்களை பொறுப்பா ஆக்கல்ல. வைன்னஹா அமானா, இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். வைன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, இந்த பொறுப்பு என்பது நாளை மறுமையில் கேவலமும் கைசேதமுமாக மாறிவிடும். யாருக்கு சொன்னாங்க? அந்த பொறுப்பை சரியாக முறையாக எடுத்து சரியாக நிறைவேற்றியவங்களை தவிர. யாரு முறையாக அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டு அதை சரியாக செய்தார்களோ, முறையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி, முடியுமான வரைக்கும் தப்புகள் தவறுகள் வரும், மனக்கில்ல மனிதன் தான், முடியுமான வரைக்கும் அல்லாஹ்க்கு பயந்து செஞ்சால் அவர்களை தவிர மற்ற எல்லாரும் நாள மறுமை நாளையில பொறுப்புதாரிகள், பொறுப்புள்ளவர்கள், பதவி உள்ளவங்க கேவலப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க. எனவே அபூதர்ரே நீங்க எதிர்பார்க்க வேணாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிறப்பான அவனுடைய மாளிகையுடைய நிர்வாகத்தை அல்லது பொறுப்புகளை, பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த பதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மேலான உதவியும் எங்களுக்கு தேவையாக இருந்தால், அந்த அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நாம் அனைவரும் முதலாவது அல்லாஹ்விடத்திலே மண்டாடுவோம், துஆ செய்வோம். யா அல்லாஹ், எம்முடைய எல்லா நிலைமைகளையும் நீ சீராக்கி தந்தருள்வாயாக. பள்ளிவாசல்களுக்கு என்னென்ன யார் யார் வந்தால் என்னென்ன நனவுகள் நடக்குமோ அப்படியானவர்களை தெரிவு செய்ய தருவாயாக என்று அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நம்முடைய குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக. எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் யா அல்லாஹ் உன்னை பயந்து வாழுகின்ற முத்தகீன்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எம்முடைய பள்ளிவாசல்கள் நிர்வாகங்கள் உனக்கு பொருத்தமான முறையிலே செயல்பட்டு இந்த பஜாருக்கும் இந்த ஊருக்கும் யா அல்லாஹ் பல சேவைகளை செய்யக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட நல்லவர்களை உன்னுடைய மாளிகைகளுடைய நிர்வாகிகளாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எம்முடைய இந்த பஜார்ல யா அல்லாஹ் எம்முடைய முஸ்லிம்களுடைய பஜாரை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா வகையிலும் நீ உதவி செய்வாயாக. தொழில்கள்ல வியாபாரத்துல பரக்கத் செய்வாயாக. பயங்கரமான முடிவுகள், சோதனைகள், ஆபத்துகள், நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும், எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், மனைவி மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எம்மோடு வாழ்ந்துவிட்டு எம்மை விட்டு மண்ணறையிலே சென்று வாழுகின்ற அந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவங்களுக்கு யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக கபரை மாற்றி வைப்பாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கும் அவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.